முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும். கணபதி என்று சொன்னால் வலிமையான வினை கூட கட்டுப்படும். கணபதி என்றிட காலனும் கை தொழுவான். கணபதி என்று சொன்னால் போதும் மரண பயம் நீங்கிவிடும். கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கலி உலகத்தில் நாம ஜபம் இந்த கணபதியை சொல்லும் பொழுது ஏராளமான உதவியை செய்கிறது. கணபதி என்றிட கவலைகள் நீங்குமே. கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நில உலகத்தின் எழுதப்படாத கட்டாய சட்டமாக விளங்குகின்ற கவலை தவளை குதித்து குதித்து போவது போல உங்களிடம் இருந்து குதித்து போய் விலகி மறைந்து விடும். கணபதியினுடைய அந்த புராணத்தை சிந்திக்கும் பொழுது கேது தசை நடக்கையிலே அதற்கு உரிய 7 ஆண்டுகளும் ஒரு மனிதனுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமா. அந்த சமயங்களில் கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்கும் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் துன்பங்களில் துவலாமல் இன்பமாக அதை கடக்கலாம். கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசையை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் எட்டுப்பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 9/1/2024 கிழமை செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் சோபகிருது. தமிழ் மாதம் மார்கழி 24 தேதியை ஒட்டியது. மதுரை செல்லாத்தம்மன் புறப்பாடு, ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கல்லர் திருக்கோலம், நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று. இன்றைய தினம் பிரதோஷம், சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய திதி திரியோதசி இரவு 9:14 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை இரவு 8:17 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை. சந்திராஷ்டம் அடைகின்ற ராசிகள் மேஷம், ரிஷபம் ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலன் தலைப்பு என்னவென்றால், லட்சுமி தேவியின் அருள் பெற்ற இந்த 4 ராசியினருக்கு பணமும் மகிழ்ச்சியும் பெருகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி 12 ராசிகளில் 4 ராசிகள் அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. அதற்கு காரணம், இந்த ராசியினர் லட்சுமி தேவியின் அருளை நேரடியாய் பெறுவார்களா. இந்து மதத்தில் லட்சுமி தேவிக்கு தனி இடம் உண்டு. செல்வத்தின் தெய்வமாக அனைவரும் லட்சுமி தேவியை வழிபடுகிறார். லட்சுமி தேவி செல்வம், புகழ் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் சின்னம். லட்சுமியின் ஆசீர்வாதத்தால் வீடு மற்றும் தொழில் வருமானம் அதிகரிக்கும். லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். எனவே லட்சுமி தேவியை வழிபடுவதால் பொருளாதார நெருக்கடிகள் நீங்குவது மட்டுமல்லாமல் செல்வங்களும் கிடைக்கும். இந்து புராணத்தின்படி லட்சுமி தேவியை வழிபடுவதற்கு இரவு நேரம் புனிதமாக கருதப்படுகிறது. எனவே வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை லட்சுமி தேவியை வழிபடவும். இந்த புனித நாளிலே சிவப்பு துணியை
தேவியின் படம் அல்லது சிலைக்கு அருகே வைக்க வேண்டும். அதுபோல ஸ்ரீ எந்திரமும் வைக்க வேண்டும். முதலிலே நெய் தீபம் ஏற்றவும் அதற்கு பிறகு அஷ்டகந்தகம் திலகமாக கொடுக்கப்பட வேண்டும். அஷ்டகந்தகம் எனப்படுவது 8 வகையான வாசனை பொருட்களின் கலவையே அஷ்டகந்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் நிதியின் நெருக்கடியில் சிக்கினார். வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து லட்சுமி தேவியை வழிபட வேண்டும். செல்வத்தின் தெய்வமான அம்மா லட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை அர்ப்பணிக்கப்பட்டது. வீட்டின் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி பூஜையை இப்படிதான் நம் வழிபாடு செய்ய வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி 12 ராசிகளில் 4 ராசிகள் தான் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றார்கள் இயற்கையாகவே. குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்கள் லட்சுமி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதனால் செல்வம் இந்த ராசிக்காரர்களும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் என்று இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே தனுசு ராசி வியாழனால் ஆளப்படுகிறது. வியாழன் மிகவும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுகிறார். இந்த கிரகத்தின் தாக்கத்தால் செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனுசு ராசியில் உள்ள கிரகங்களின் சிறப்பு பொருந்திய தன்மையால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறார்கள். இவர்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறுவார்கள். இந்த ராசியை சார்ந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். மேலும் லட்சுமி தேவியின் சிறப்பு அருளையும் பெறுகிறார்கள். அடுத்தது விருச்சிகம். பொதுவாக இந்த ராசியினர் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றனர். எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவார்கள். இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் அதிர்ஷ்டம் மிகவும் வலுவானது. அதனால் அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெறுகிறது. இவர்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவார்கள். மேலும் லட்சுமி தேவியின் சிறப்பையும் அருளையும் பெறுகின்றார்கள். களத்தில் இறங்கினாலும் அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலைக்கு வருவார். இந்த விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில் எதிலும் குறை இருக்காது. இயற்கையாகவே லட்சுமியின் தொடர்பு உள்ளவர். மீன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் லட்சுமி தேவியின் அருள் பெறுவார்கள். மிகவும் அன்பானவர். அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதை உணர்வார்கள். அவர்கள் ஒருவர் வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் தானாகவே கிடைக்கும். இந்த ராசியை சார்ந்தவர்கள் தங்கள் தொழிலே உயர் பதவிகளை பெறுவார்கள். அவர்கள் எந்த வேலையும் அவர்களால் சமாளிக்க முடியும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள். மிகவும் புத்திசாலி, கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பாளிகள் மற்றும் அதிர்ஷ்டசாலியான ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் கடின உழைப்பால் தொழிலின் வெற்றியை பெறுவீர்கள். லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். பல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் தனி மரியாதை கிடைக்கும். இதை போன்ற அற்புதமான பதிவை பெற்ற பாக்கியவான்களே, புண்ணியவான்களே, இது உங்களுடைய புண்ணியத்தை பொறுத்து பதிவாக வெளியிடப்படுகிறது. அனைத்து நன்மைகளும் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு உண்மையின் அடிப்படையில் எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக திகழ்கின்ற 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலிலே மேஷ ராசி. இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல்கள் கூடாது. முருக பெருமானின் வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மாலை பொழுதிலே சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் முக்கியமான காரியங்களை ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் வேறொரு நல்ல நாளிலே தள்ளி போட வேண்டும். மேலும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. மௌனியாக இருக்க வேண்டும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல்கள் கூடாது. முழு கவனத்தோடு ஓட்ட வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்து தெவிட்டாத இன்பத்தை வழங்கும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள்.
ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும், பெற்றோரின் ஆதரவு கிட்டும், மற்றவர்களுக்கான சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைத்து மகிழ்ச்சியான நிலையில் இருப்பார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் உதவிகள் கிடைத்து மேன்மை புரிந்த நிலையிலே இருப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய இடம், ப்ரமோஷன் மற்றும் அவர்கள் விரும்பிய இடத்தில் விரும்பிய வண்ணம் வேலை கிடைத்தல் மகிழ்ச்சியான அந்த நிலைகள் உண்டாகும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் உண்டு. நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், சாதிக்கும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சத்தம் போடாத சாதனையை செய்வார்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் உறவினர்களால் மாற்றி மாற்றி உதவி கிடைக்கும் நிலை. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக்கை போடுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். புதியவருடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றத்தை ஏற்படுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புண்ணிய ஸ்தலம், கோயில், மற்ற வகையான சித்தர்களுடைய வழிபாடு இன்று கிடைத்து மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவிகள் கிடைத்து மன நிம்மதியை அடைவார். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பாராத நன்மை கிட்டும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத பணம் கைக்கு வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பத்திலே பெரிய மகிழ்ச்சியை காண்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவாக நின்று மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து இந்த நாள் இனிமையாக செல்லும் நாளாக இருக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள். கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம், பெண் மூலம், பொன் மூலம் லாபம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை பெருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துலங்குகின்ற நாளாக இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் இது. நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்களால் நண்பர்களால் உதவி. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய தொடர்பால் நன்மை செய்கின்ற காரியங்கள் உண்மையிலே கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்க்காத ஒரு பண வரவு வந்து கடன் தொல்லை மறை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையுடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பயணத்தை மேற்கொள்வது தவிர்க்கவும். அலுவலகத்தில் பணிசுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதிலே சோர்வும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். துர்க்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும். நட்சத்திர பலன்கள்.
மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆஞ்சநேய வழிபாடு அதிகமான உதவிகளை செய்யும். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வகையிலே உதவியும் உண்டு, உயர்வும் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நாளை விட தன்னம்பிக்கை பெருக்கி மன நிம்மதியை அடைகின்ற நாளாக இது இருக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எப்படி இருக்கும் என்றால், புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். நட்பு வழியிலே நல்ல செய்திகள் கேட்பீர்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்திலே திருப்தி உண்டாகும். கனவு நினைவா. நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்னத்திரை, பெரிய திரை, வெள்ளித்திரையிலே வாய்ப்பு உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி மன மகிழ்ச்சியை பெருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது பேசிக் கொண்டிருப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். தேவைகளை பூர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தூக்கலாக இருக்கும். அது மகிழ்ச்சியை பெருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து நன்மையும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாராளமான வங்கி உதவி கிடைத்து கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வாக்கு சக்தி கவர்ச்சியாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்காக வாழுகின்ற தியாகத்தை கடைபிடித்து நல்ல பெயரை இந்த சமுதாயத்திலே நீங்கள் ஈட்டுவீர்கள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை அல்லது வாஸ்து ரீதியான ஆலோசனை, எஞ்சோதிட ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.